ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பூஜை அறையில் விளக்குகள் உடைந்துவிட்டால் நல்லதா கெட்டதா? பூஜை அறையில் பல்லிகள் இருப்பது நல்லதா கெட்டதா? பூஜை அறையில் கண்ணாடி வைப்பது ஏன்? இவைகள் குறித்து நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு விஷயங்களை தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். பூஜையின் போது பொருள் ஏதாவது சில சமயம் நம்முடைய கைகளிலிருந்து தவறுதலாக நழுவி கீழே விழுந்துவிடும். எதிர்பாராத விதமாக இவ்வாறு நடந்தாலும் சில பொருட்கள் தரையில் விழுந்தால் அது மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை. அவ்வகையில் பழைய விளக்குகள் உடைந்து விட்டாலோ அல்லது விளக்குகளில் ஏதாவது சேதாரம் ஏற்பட்டிருந்தாலோ அது போன்ற விளக்குகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. எப்போதுமே புதிய விளக்கையே பயன்படுத்த வேண்டும். அதுபோல பூஜைக்கு பயன்படுத்திய பழைய விளக்குகளை சிலர் நினைவுகளாக பூஜை அறையிலேயே வைத்திருப்பர். ஆனால் இதை தவிர்க்க வேண்டுமாம். பயன்படுத்தாத எந்த பொருளையும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்பார்கள். எப்போதுமே பூஜை அறை சுத்தமாக இருக்க வேண்டும். பூஜை பொருட்களும் பூஜை செய்வதற்கு முந்திய நாளே சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறையில் சுவாமி படங்கள், முன்னோர்கள் படங்களை வைத்து வழிபாடு செய்வதையே கண்ணாடி வைக்க வேண்டும் என்பார்கள். காரணம், குல தெய்வம், முன்னோர்களுக்கு மறைமுகமாக தெய்வங்கள் கண்ணாடியில் பிரதிபலிப்பதாக சொல்வார்கள். அவ்வளவு ஏன், குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் கண்ணாடிக்கு சந்தன பொட்டு வைத்து பூஜை செய்தால் குலதெய்வம் அந்த கண்ணாடியில் முகத்தை காண்பிக்குமாம். எனவே பூஜை அறையில் கண்ணாடியை வைப்பது நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் அதிகரித்து அதிர்ஷ்டத்தை பெருக்கி தருமாம். அதுபோல பூஜை அறையில் பல்லிகள் தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானது. நிதி நிலைமை சீராகி விரைவில் செல்வம் வரப்போகிறது என்று அர்த்தமாம். அதையும் விட சிறப்பு என்னவென்றால், புது வீட்டுக்குள் நுழையும் போது பல்லி தென்பட்டால் வரும் நாட்கள் சிறப்பாக இருக்கப் போகிறது என்று அர்த்தமாம். அதைவிட சிறப்பு என்னவென்றால், தீபாவளி தினத்தில் வீட்டில் பல்லி இருந்தால் அந்த வருடம் முழுவதும் லக்ஷ்மி தேவியின் அருளாசி கிடைக்கும் என்பார்கள். அதையும் விட சிறப்பு என்னவென்றால், ஒரே இடத்தில் 3 பல்லிகள் பார்த்தால் விரைவில் குட் நியூஸ் வரப்போகிறது என்ற அர்த்தம். இதற்கெல்லாம் காரணம் குலதெய்வத்தின் ரூபமாக பல்லி கருதப்படுவதுதான். பல்லியை பார்ப்பது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அதுபோல நீங்கள் ஏதாவது முடிவுகளை எடுக்க தவறினால் அல்லது கெட்டதை சிந்திக்கும் போது பல்லி சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தை கேட்டுவிட்டதும் மனதில் உள்ள குழப்பம், தடுமாற்றம் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். சில சமயம் பல்லி சத்தம் கேட்காமல் இருந்தால் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுக்க காட்ட வேண்டும். இப்படி 5 வெள்ளிக்கிழமைகளில் செய்து வந்தால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய